विद्याम्बा प्रिय विद्यानंदनाथ पदाश्रित श्री पूर्णानंदनाथ विद्याम्बा प्रिय विद्यानंदनाथ पदाश्रित श्री पूर्णानंदनाथ पूर्णाम्बा प्रिय पूर्णानंदनाथ पूर्णाम्बा प्रिय पूर्णानंदनाथ सद्गुरुनाथ परात्पर गुरु सद्गुरुनाथ परात्पर गुरु पूर्णानंदनाथ परात्पर गुरु भक्तिं देहि सिद्धिं देहि ज्ञानं देहि तव पदकमले भक्तिं देहि ज्ञानं देहि सिद्धिं देहि सद्गुरुनाथ पूर्णानंदनाथ सद्गुरुनाथ पूर्णानंदनाथ सद्गुरुनाथ 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 जय पूर्णानंदनाथ स्वामिनः जय सरसिज समनेत्रं सत्यकामं पवित्रं सरसिज समनेत्रं सत्यकामं पवित्रं सरससुखकलापी नित्यभूमा सुचित्रं सरससुखकलापि नित्यभूमा सुचित्रं मलिनमपि मनो मे मलिनमपि मनो मे नित्यवासं प्रवासं मलिनमपि मनो मे नित्यवासं प्रवासं कलिमलहरलीलं कलिमलहरलीलं भावयामो सुपूर्णौ कलिमलहरलीलं भावयामो सुपूर्ण अरुण जलज वीक्षै लालिते कौलरूप अरुण जलज वीक्षै लालितं कौलरूप तरुणकुमुदरूपी मञ्जुलालापवाक्यैः तरुणकुमुदरूपी मञ्जुलालापवाक्यैः करुणविमलबोधैः विमलबोधैः मुक्तिदं प्राणिनां यः अरुणविमलबोधैः मुक्तिदं प्राणिनां यो कलिमल हरलीलो कलिमल हरलीलं भावयामो सुपूर्णो कलिमल हरलीलो भावयामो सुपूर्णो
मनसि वचसि काये पुण्यपीयूषपूर्णं मनसि वचसि काये दिव्यपीयूषपूर्णं इनकुलमहितोऽयं यो अमूल्यं जनानाम् इनकुलमहितोऽयं यो अमूल्यं जनानां कुलजनसहितोऽयं कुलजनसहितोऽयं मन्त्रतन्त्रादिपूर्णैः कुलजनसहितोऽयं मन्त्रतन्त्रादिपूर्णैः द्विजकुलतिलकं तं द्विजकुलतिलकं तं भावयामो सुपूर्णम् द्विजकुलतिलकं तं भावयामो त्रिभुवनहितकारे ज्ञानमार्गे प्रसारि त्रिभुवनहितकारि ज्ञानमार्गे प्रसारि स्वकुलपथ संचारि सच्चिदानन्द शौर्ये स्वकुलपथ संचारि सच्चिदानन्द शौर्ये मनुकुल समतेजो पुण्यमातृ समेतो मनुकुल समेतो पुण्यमातृ समेतो मनुकुल समतेजो पुण्यमातृ समेतो कुलजनतिलकं तं कुलजनतिलकं तं भावयामो गुरुं तं कुलजनतिलकं तं भावयामो गुरुं तं पूर्णानन्दस्य पञ्चकं पूर्णानन्दस्य पञ्चकं पूर्णाम्बा प्रियचिन्तनम् पूर्णानन्दस्य पञ्चकं पूर्णाम्बा प्रियचिन्तनं चिन्तित फलदायकं चिन्तित फलदायकं भूयात् भूयात् सर्वार्थसिद्धये जय सद्गुरु स्वामिनः புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பூர்ணானந்தநாதருடைய பஞ்சகத்தை யதாமதி யதாசக்தி அனுபவித்து உயர்ந்ததான குருநாதருடைய நமது பரமேஷ்டி குருவுடைய அந்த சிந்தனை என்கின்ற அலைகளிலே ஆட்பட்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். யா பஞ்ச பிரேத சம்ஸ்தா பரசிவ நிலையபா சக்தயः காமபுத்தி கர்மாத்யாः யன்மயூகாः சமுதய பரிரக்ஷா அந்தர்கர்த்ரே பபூவுः யா பஷ்யந்த்யாதிரூப சகல ஜனவசோ ஜாலம் ஆவிஷ்கரோதி சாமி வாக்தேவதேயம் விலசது வதனி சித்தமாலின்யந்த்ரி. எவள் பஞ்சப்பிரேதாசனத்தில்
சனஸ்தையாக பஞ்சப்பிரேத ஆசனத்தில் அமர்ந்திருப்பவளாக பரசிவ நிலையப்பா பரசிவனின் மீது அமர்ந்து சக்தயாக காம புத்தி கர்மாத்யாக பல்வேறு சக்திகளுடன் சக்தி கூட்டங்களுடன் இருந்து வெளியிருந்து என் மயூகாக சமுதய பரிரக்ஷா அந்தர்கர்த்யோ பபூபுஹு காம புத்தி கர்மாதி என் மயூகாக ஒரு ஜீவன் பல்வேறு நிலைகளுக்கு ஆட்பட்டு உயர்நிலையை அடைய வேண்டும். சமுதாய பரிரக்ஷா தான் வந்த வழியிலே காப்பாற்றப்பட வேண்டும். அந்தர்கர்த்யோ மாற்றங்கள் அனைத்தும் உள்ளே ஏற்பட வேண்டும். பபூவுஹு யா பஷ்யந்தியாதி ரூபா எவள் ஆதிரூபி ரூபிணியாக இருப்பவளோ சகல ஜனவச்சோ ஜாலமாவிஷ்கரோதி அவள் சகல ஜீவராசிகளின் வாக்கையும் ஒரு விளையாட்டாக லீலையாகவே ஆவிஷ்கரோதி அவள் செய்த வண்ணம் இருக்கின்றாளோ வாக்சக்தியாய் இருந்து கொண்டு அனைத்தையும் செய்கின்றாளோ சா மே வாக்தேவதேயம் சா மே வாக்தேவதா அயம் விலசது பதனே சித்த மாலின்ய ஹந்திரி அவள் என் சித்தத்தை மாற்றி பரசிவ மெய்ப்பொருளிடம் பரவஸ்துவிடம் லயம் ஏற்படுமா போலே என்னை செய்யட்டும் என்று பரசுராம கல்பத்திலே அதிகாரியானவர் ஆரம்பத்திலே வாக்தேவதையும் கணபதியும் தன்னுடைய தாய் தந்தையர்களையும் நமஸ்கரித்து கூற ஆரம்பிக்கின்றார். உயர்ந்ததான இந்த கிரந்தத்தை மந்திர சாஸ்திரம் பலவிதப்படுகின்றது. அதிகாரி பேதத்தினால் அந்த உபயகுலத்தையும் ஆசிரித்து இருப்பது என்பது அசாதாரணமான காரியம். அதற்கு புரஸ்சரணாதி நியமங்கள் கட்டுப்பாடுகள் எதிலும் ஈடுபட்டும் ஈடுபடாமல் இருத்தல் எதனாலும் நாம் கலைந்து விடாத சித்தத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது கிரியையாகட்டும் யோகமாகட்டும் பதமாகட்டும் மார்க்கமாகட்டும் பிரம்மக்ஷத்ராதி வர்ணானாம் ஆசிரமானாம் மோட்சத்தை அழைக்கக்கூடியதான இந்த உயர்ந்த மார்க்கம் வைதிகி தாந்திரிகி சேதி துயேந்திராஸ்தாந்திரிகி துசா தாந்திரிகஸ்யைவ நான்யஸ்ய வைதிகி வைதிகஸ்ய ஹி என்று உயர்ந்த ஸ்லோகத்தினாலே பூஜா சக்தேஹே பராயாஸ்து என்ற பிரார்த்தனையோடு சிவமாகாத்திய கண்டத்திலே கூறியபடி வைதிகமாகவும் தாந்திரிகமாகவும் வைதிகம் தாந்திரிகம் இரண்டும் சேர்ந்ததாகவும் அமைந்தது உயர்ந்த பத்ததிகள். அவற்றில் தந்திர சாஸ்திரத்தை பிரதானமாக கொண்டவர்களுக்கு வைதிகாதி ஆச்சரணத்திலே அவ்வளவாக ஈடுபாடு ஏற்படாது. அவ்வாறே வைதிகனாகவே இருக்க விருப்பப்படுவான். இந்த உயர்நிலையை வீராச்சாரத்தை அவன் திக்காரம் செய்வான், தான் செய்வது சரி என்பான். இவ்வாறு இருந்த பொழுது அதிகாரி பேதங்களினாலே அம்பாளை உபாசிக்கும் மார்க்கம் பலவிதமாக பிரிந்திருந்தன. பாஞ்சராத்ரே சகாபாலே ததா காலாமுகே அப்பி அதிகாரோ வைதிகானாம் நாஸ்தி நாஸ்தி முனீஸ்வராக என்று காபாலிகர்கள் பஞ்சராத்திராதிகள் காலமுகர்கள் இவ்வாறு அதிகாரி பேதத்தினாலே உயர்ந்த பத்ததியானது க்ஷீணமடையும் பொழுது அதை உத்தரணம் செய்வதற்கு என்று மகான்கள் தோன்றினார்கள். அவர்கள் காலத்திலே அந்தந்த மார்க்கத்திற்கு உண்டான அதிகரண நியமத்தினாலே அதை அவர்கள் போதித்தார்கள். சங்கர பகவத்பாதாலோ தந்திரத்தை அனுசரித்து எது சாதுவான மார்க்கம் எது லோகக்ஷேபகரமான வாக்கியம் என்பதை போதித்தார். அவரோ வைதிக பக்ஷபாதி என்ற ஒரு பெயர் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் மந்த்ராஸ்தாந்திரிக வைதிகான் பரிபட்டன் சானந்த மத்யாதராத் ஸ்நானம் தே பரிகல்பயாமி ஜனனி ஸ்னேகாத் துவமங்கீ குரு என்று எல்லா இடங்களிலும் வைதிக 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 அனுசாரேன என்ற ஒரு பதத்தை போட்டு அந்த தந்திர மார்க்கத்தை மட்டுமே அவலம்பனம் பண்ணிய பெரியோர்களை உதாசிப்பது போல் உதாசீனம் செய்வது போல் அமைந்து விட்டது அவர்களுடைய காலம். இவையெல்லாம் நீக்குவதற்காகவே பகவான் பல்வேறு சாஸ்திரங்களை பல்வேறு ரிஷிகளின் வாயிலாக செய்து அந்த ரிஷிகளும் தன்னுடைய அந்த சித்தாந்த ரீதியாக அதை பிரதிபாதனம் செய்வதற்காக பல்வேறு சூத்திராதிகளை அனுசரித்து
அதை அடைவதற்குண்டான ஞானத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று குரு சிஷ்ய பதே ஸ்தித்வா, தானே குருவாக இருந்து தானே சீடனாகவும் இருந்து, சுவாமி மலையிலே சுவாமிநாத சுவாமிக்கு தான் சீடனாக இறைவன் இருந்தது போல் மகான்கள் தானே அனைத்துமாக இருந்து ஸ்தித்வா ஸ்வயமேவ சதாசிவா, அந்த பரசிவ மெய்ப்பொருள் தானே சிஷ்யவத்து இருந்து அனைத்தையும் கிரகித்தான். பிரஷ்னோத்தர பரைர் வாக்கியை, கேள்வியும் பதிலுமாக ஒரு ரீதியிலே தந்திரம் சமவதாரயத்து என்று இந்த பரசுராம கல்பசூத்திரத்திலே ஆரம்பத்திலே தந்திர மார்க்கத்திலே இந்த ஸ்ரோத்ரூபேன பிரஷ்னோத்தர மாளிகையாக அழகாக இவற்றை அனைத்தையும் எந்தெந்த சந்தேகங்கள் எந்தெந்த காலத்திலே எப்பொழுதெல்லாம் அந்த உபாசக சாதக பந்தத்துக்கு ஏற்படுமோ அனைத்தையும் நீக்குவா போரே இவர் இந்த சூத்திரங்களை எழுதி வைத்தார். ஏகேவ பரோ மந்திரா சப்தகோடி மகாமந்திராக சித்திர விப்ரமகாரக்காக ஏகேவ பரோ மந்திரா ஹரிரித்யக்ஷரத்வயம் என்றும் ராமேதி அக்ஷரத்வயம் என்றும் சிவேதி அக்ஷரத்வயம் என்றும் கிரந்தங்கள் கூறிய வண்ணம் செய்கின்றன. ஒரு மந்திரமே அனைத்தையும் அறிவிக்கும் விதமாய் இருக்கின்றது. இந்த சத்தாளுவான சாதகனை பொறுத்து ஏகேவ மந்திரா எத்யது ஈப்சிதம் தத் சர்வம் ஜனயத்தி, அந்த ஒரு மந்திரமே. ஆனால் எவ்வளவு மந்திரங்கள், அதற்குண்டான பத்ததிகள், அதற்குண்டான தேவதைகள் அனைத்தையும் உபாசிக்க வேண்டும் என்று நாம் எந்த வழியிலே வந்தோமோ அந்த குருநாதர்கள் அதை நம் தலையிலே புகட்டி அதை அதன் இந்த ராஜபாட்டையில் நீ செல்வாய் என்று தாங்கள் அனுபவித்த அந்த உயர்ந்த அனுபவத்தை நாமும் பெற வேண்டி குரு மந்திர தேவதா ஆத்ம மனப்பவனானம் ஐக்கிய நிஷ்பாலனாத்து அந்தராத்ம விருத்தி. அனைத்து குருமார்களும் எதை தொட்டார்களோ அந்த பஞ்ச பிராணன்கள் இவற்றின் ஐக்கியம், அந்த ஐக்கிய பாவம், இதனால் பிரத்யேக அபிண்டதான ஒரு உயர்ஞானத்தை இந்த ஜீவாத்மாவும் தெய்வாத்மாவுக்கும் ஐக்கிய ரூபத்தை பின்னால் அவர்கள் அறிய இருக்கின்றார்கள். சர்வம் தெய்வீமயம் ஜகத்து என்பதை அவர்கள் அனுபவபூர்வமாக அறிவதற்கு வித்திட்டார்கள் என்று இந்த ஆரம்ப உல்லாசத்திலேயே அழகாக இதை போதித்த அந்த ரீதியிலே உயர்ந்ததான ஆச்சாரிய பரம்பரையிலே ஆட்பட்ட நாம் பூமம்பா சமேத எழுத்தாந்தநாதர், அவர்கள் ஆசிரித்த ஷாமாம்பா சமேத ஷாமானந்தநாதர், அவரோ பராம்பா சமேத பரானந்தநாதரின் பதாஷ்டராகவும், பரானந்தநாதரோ பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதரின் திவ்ய சரணாரங்களின் அந்தேவாசியாய் இருந்தார். இவர்கள் எல்லாம் அனுபவித்த யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று தாய்மானவ சுவாமி சொன்னது போல் பாவனா தாட்யாத்து ஆக்ஞா சித்தி, அகம் ஜானாமி என்று ஆரம்பித்து அந்த அகம் என்பது என்ன என்றும் அதை விளக்குவதற்கு வழி என்றும் சர்வதர்ஷன நிந்தா, இதற்கு பிரகாஷ விமர்ச ரூபேன கிரந்தங்களின் தாரதமியத்தை எடுத்து போதித்து ஆத்மரகசியம் ந வதேத்து என்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நம்மை விதித்து ஓரளவுக்கு மேல் வெளியே கூறாதிருக்க வேண்டும், அனுபவிக்க வேத்தியம் என்றும் ஏக குரு ரூபாஸ்திர சம்சயா, பொதுவாகவே பௌதா ஸ்ரோதவியம் பௌத்பி ஸ்ரோதவியம் பௌதா பகுத்பி ஸ்ரோதவியம் என்று பல்வேறு நிலையிலே பல்வேறு ஆச்சாரிய புருஷர்களிடம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்க, இங்கு நமக்கு விதிக்கப்பட்ட விதி ஏக குரு ரூபாஸ்தி அசம்சயா, சம்சயம் யாதுமில்லாது இருக்கக்கூடிய ஜெகதாச்சாரியானான அவரை பிடித்தால் குருக்தம் சாஸ்திர சம்சுத்தம் சமாலோக்ஷ தியாவுதா குர்வதோ உபாசனம் சம்யக் அந்யதா பரிஹீயதே. திரிபுர ரகசியம் கூறும்பொழுது குருணா உக்தம் சாஸ்திர சம்சுத்தம், அவர்களுடைய திருவாக்கே சாஸ்திரம், அது சம்சுத்தமானது, அப்பழுக்கில்லாதது. இதை சமாலோச்சிய நன்கு ஆலோசித்து தியா புத்தி சக்தியினாலே உதகா பண்டிதனானவன் குர்வீத உபாசனம், உயர்ந்ததான அந்த ராஜபாட்டையிலே குருநாதர் சொன்ன பார்க்கத்திலே பீடு நடை போட்டு சம்யக்கு நல்ல விதமாக செல்ல வேண்டும். அந்யதா இல்லாவிடில் பரிஹியத்தை விழுந்து விடுவான், அவன் எடுத்த காரியத்திலே உயர்நிலையை அடைய மாட்டான் என்றெல்லாம் கூறி செல்கின்ற ரீதியிலே இவ்வனைத்தையும் கற்றறிந்த மகனீயர்களான உத்தமாதிகாரிகளான நமது குருவம்சத்திலே
பூர்ணானந்தநாதரின் பஞ்சகம் இப்பேற்பட்ட சம்சயங்கள் யாவற்றையும் நீக்கி விலக்கி அதன் வாயிலாக உயர்ஞானத்தை தந்திரோபாசனையினால் எவ்வாறு அறியலாம் என்பதை எழுத்தோதும் விதமாக நம் குருநாதர் இந்த பரமேஷ்டு குருவானவர் நமக்கு அனுகிரகிக்கின்ற மார்க்கத்தை இந்த பஞ்சகத்தின் வாயிலாக அறிய இருக்கின்றோம். சரசிஜ சமநேத்திரம் சத்யகாமம் பவித்ரம். அப்பேற்பட்ட பூர்ணானந்தநாதர் எவர் ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதருக்கு பிரதாசித்தராக தத்பதாங்கிதராக அவருடைய அந்தேவாசியாக இருக்கின்றாரோ அவருடைய ஸ்வரூபம் எவ்வாறு இருக்கின்றது? சரசிஜ சமநேத்திரம், அப்பழுக்கில்லாத நிச்சலமான தீர்க்கமான கட்டாட்சத்தை வருஷிக்கின்ற அண்டலர்ந்த தாமரை போன்ற சிவந்த புண்டரீகாட்சமான கமல நேத்திரத்துக்கு சதிருஷமான ஒரு நேத்திரங்களை உடையவர். சத்யகாமம் பவித்ரம், இதுதான் சத்தியம், இந்த பாதை தான் கரெக்ட், சரியானது, இப்பாதையிலே நிச்சலமாக நீங்கள் செல்லலாம். யான் எதை அனுபவித்தேனோ அதை நீங்களும் பெற்றுவீர்களாக என்று அவர்களால் ஆசீர்வாதிக்கப்பட்ட இந்த பரமானந்த சந்தோக்த விதானேன நீங்கள் செய்யுங்கள் என்று அனுகிரகித்தபடியால் சத்யகாமம் பவித்ரம், இதில் நீ சென்றானால் பரம பவித்திரனாக நிஷ்கபடனாக நிச்சலமான ஞானத்தோடு இருப்பீர். சரச சுக கலாபி, அதனால் எது உயர்ந்த ஆனந்தமோ, எது பர ஆனந்தமோ, எது ஆனந்த ஸ்வரூபமாகவே உன்னை ஆக்கிவிடுமோ அந்த சகஜமாக அந்த ஆனந்தத்திலே இருக்கக்கூடியவர் பூர்ணானந்தநாதர். நித்ய பூமா சுசித்திரம், உயர் ஞானத்திலேயே தொய்ந்த மதியை உடையவர். எத் பூமா ததைவ சுகம், எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாக ஆகுமோ அந்த உயர் ஞானமே பூமா என்ற சப்தத்தினால் சூச்சிக்கப்படுகின்றது. சுசித்திரம், உயர்நிலைகளிலே விசித்திரமான பல்வேறு கேளிகளை தேவதையான பரதேவதையான குரு தேவதையான அம்பாள் நமக்கு செய்ய இருப்பதை மலினமபி மனோமே, மிகவும் கீழ்த்தரமான மனமுடையவனாக இருந்தாலும் என் மனத்திலே நித்தியவாசம், அனவரதம் அனுசூதமாக பன்னெடுங்காலமாக ஜென்ம ஜென்மாந்தரமாக தாங்கள் வீட்டில் இருக்கின்றீர்கள். பிரவாசம், அப்பொழுது கிளம்பி விடுவீர்கள். கலிமத ஹரலீலம், உலகிலே நம் போன்ற எண்ணற்ற கீழ்மக்களை உத்தாரணம் செய்ய வேண்டும் என்பதை சகஜமாக லீலையாகவே செய்தவர். பாவயாமோசு பூர்ணம், அப்பேற்பட்ட குருநாதரை பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதரை இங்கு ஸ்மரிக்கின்றோம். அருண ஜலஜ வீக்ஷை லலித கௌலரூபம், உதய அருணனைப் போல் காலையிலே எழுகின்ற சூரியனின் வெண்கதிர் போலே ஜலஜ வீக்ஷை, கமலபத்திரங்களிலிருந்து சூரியனை கண்டால் ஆதவனை கண்டால் தாமரை விழிக்குமா போலே அருண அம்பாளின் நினைவானது. அருண கிரண ஜாலை ரஞ்சிதா சாவகாஷா என்றபடி எந்த அருணரூபியான அந்த தேவதையை ஜலஜ வீக்ஷை, அவளாகவே ஆகிவிட்ட இந்த பூர்ணானந்தநாதர் லாலித கௌரரூபம், தான் இந்த ஜென்மத்திலே இந்நிலையிலே ஒரு கௌளனாக பிரகாசித்தார் பரானந்தநாதருக்கு. தருண குமுத ரூபி என்றும் தருணனாக என்றும் 16 வயது உடையவராக தருண குமுத ரூபி. சூரியன் இருக்கும்பொழுது அல்லிமலரானது பூக்காது, இரவிலே பூக்கும். இரவு என்பது ஷாமா என்று போதிக்கப்படும். ஷாமா என்றால் இருட்டு, ஷாமா என்றால் இரவு, ஷாமா என்றால் கருப்பு, ஷாமா என்றால் பராசக்தியான அந்த தட்சிணா அல்லது மாதங்கி என்றெல்லாம் கூறக்கூடிய தருண குமுத ரூபி, அந்த தசமகா வித்யாஸ்வரூப அதுவாகவே ஆகிவிட்ட இந்த பூர்ணானந்தநாதர் மஞ்சுள ஆலாப வாக்கியை, பூர்ணானந்தநாதரிடம் பேசும் அந்த இனிமையான சொற்களின் வாயிலாக ஆணித்தரமான ஒரு உயர் எண்ண அலைகளை பதித்து விட்டார். கருண விமல போதை, கருணையினாலே வாய்த்திறந்து பேசினார். விமல, அப்பழுக்கில்லாத, போதை, ஞானபோதத்தினாலே முக்திதம் பிராணினாம் யஹா. தக்ஷணாமூர்த்தி மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் என்று பகவத்பாதால் கூறியபடி மௌனேன மந்தஸ்மித பூஷிதேன மகர்ஷி லோகஸ்ய தமோனுதந்தம் என்று
தன்னை அண்டிய சனகாதி நால்வருக்கு வாய்த்திரவாது ஒரு சென்முத்திரையின் ஒரு முத்ராரூபேன அனைத்தையும் போதித்தாரோ, மௌனேன எவர் அதை போதித்தாரோ, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் என்றெல்லாம் மௌனமாகவே இருந்து தட்சிணாமூர்த்தி பண்ணிய திருப்பணியை இங்கு இவர் கருண விமல போதை வாய் திறந்து பேசி நம் மனதை கொள்ளை கொண்டார். பூர்ணானந்தநாதரின் மனதை கொள்ளை கொண்டார், பரானந்தநாதரின் மனதை கொள்ளை கொண்டார். கலிமல ஹரலீலம் பவயாமோசு பூர்ணம். கலி என்கின்ற கொடூரமான காலத்திலே அந்த கலியின் தாக்கத்தை, அந்த வீரியத்தை, அதன் சக்தியை, அதன் பிராணனை அழித்த ஒரு லீலையாகவே அழித்து நம்மையெல்லாம் ஆட்கொண்ட அந்த பூர்ணானந்தநாதரை பவயாமு சுபூர்ணம், பூர்ண வஸ்துவாகவே ஆகிவிட்ட பூர்ணாம்பாவின் பதியான அந்த குருநாதரை இங்கு ஸ்மரிக்கின்றோம். உமாம்பா பிரிய லலிதானந்தருக்கும் ஷாமம்பா பிரிய ஸ்ரீ ஷாமானந்தருக்கும் பரம்பா பிரிய பரானந்தநாதருக்கும் பூர்ணாம்பா சேவித பூர்ணானந்தருக்கும் ஸ்ரீ வித்யாம்பா பிரிய வித்யானந்தருக்கும் ஜயமங்களம் நித்ய சுபமங்களம், ஜயமங்களம் நித்ய சுபமங்களம், ஜயமங்களோ நித்ய சுபமங்களம், நித்ய சுபமங்களம், நித்ய சுபமங்களம். जय सद्गुरु स्वामिनः जय.